ஹலோ, வாங்க வாழைப்பூ உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதில் வந்து காஞ்ச மிளகாய், சோம்பு, உப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் மிக்சியில் லைட்டாக தண்ணியே ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதில் வெங்காயம், கருவேப்பில்லை, அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதில் மஞ்சள்தூள், குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் சில்லி பவுட்ரு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு அந்த உருண்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து 1 by 1 மெதுவாக சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் தான் வச்சு உருண்டையை குக் பண்ணணும். குக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்கள் வாழைப்பூ உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் நன்றிங்க. டாடா, பை பை, see you.